ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி ரேஷன் அரிசியில் பிசு பிசுன்னு இல்லாமல் நல்ல சாஃப்டான இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இட்லி மட்டும் இல்லை, தோசையும் ஒரே மாவில் தான் செய்ய போகிறோம். வாங்க இது செய்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல தோசையும் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுமே பர்ஃபெக்டாக வரும். அரிசியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் நெல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு 3 கிளாஸ் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் பச்சரிசி, 3 கிளாஸ் புழுங்கரிசிக்கு 1 கிளாஸ் பச்சரிசி போட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா அதில் இருக்க அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா களைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி நம்ம அலசிக்கலாம். இது மாதிரி ஒரு 3லேருந்து 4 தடவை செஞ்சுட்டு இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். அரிசி 4 மணி நேரம் நான் ஊற வைக்கிறேன். இது அப்படியே 4 மணி நேரம் ஊறட்டும். அடுத்து அரைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்தை நம்ம ஊற வச்சுக்கலாம். 4 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் உளுந்து. நீங்கள் எந்த கிளாஸில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கிளாஸ்லேயே உளுந்து எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் போல் வெந்தயம். இதையும் நல்லா அலசிட்டு இதையும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, இது 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ இதை நம்ம கிரைண்டரில் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டுடலாம். உளுந்து வெந்தயமும் நான் ஒன்றா தான் ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி எடுத்தோம்னா நல்லா வெண்ணெய் மாதிரி மொத்து மொத்துன்னு விழுவணும். அந்த மாதிரி நம்ம உளுந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், இந்தளவு கெட்டியாக இருந்தால் போதும். அடுத்து இதிலே அரிசி போட்டுக்கலாம். உளுந்து எடுத்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. அரிசி நல்லா அரைப்படட்டும். இப்போ பாருங்கள், இப்போ ரவை மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரவைக்கு கொஞ்சம் அடுத்த சைஸில் இது இன்னும் அரைப்படணும். ரொம்ப நைஸாக அரைச்சா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசி ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நைஸாக வேணாம் அரிசி. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உப்பு கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அப்பப்போ தேவையானப்போ எடுத்துகிட்டு உப்பு போட்டுக்கலாம். நான் உப்பு இல்லாமல் தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. இதை 8 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். 8லேருந்து 12 மணி நேரம். நான் நைட் ஆட்டினேன், அடுத்த நாள் காலையில் தான் ஊற்ற போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி 8 மணி நேரம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேலே நல்லா புசு புசுன்னு இருக்கிறத நீங்கள் இட்லிக்கு எடுத்துகிட்டு கீழே இருக்க மாவை தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இட்லி புசு புசுன்னு வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் இதோடய இந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். அப்படியே கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிங்கன்னா அங்கங்கே உப்பு நிற்காமல் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆயிரும். இது ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது, மேலாப்பில் அப்படியே கலக்கிக்கோங்க. ஏன்னா அடித்து கலக்கினோம்னா இட்லி நல்லா புஃப்னு வராது. அதனால் மேலாப்பில் மட்டும் கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இட்லி தட்டில் இட்லி ஊற்றிட்டு அடுத்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதில் மூடி போட்டு வேகட்டும். இப்போ நல்லா வெந்தாச்சு. இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இட்லி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா மெது மெதுன்னு இருந்தது. இந்த ரேஷியோவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இட்லி.
அடுத்து தோசை ஊற்றிடலாம். தோசைக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இட்லி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் தோசைக்கு ஊற்றும்போது கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கலாம். தோசையும் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. ரேஷன் அரிசிலேயே இட்லி தோசை ரெண்டுமே செஞ்சாச்சு. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.